10ஆம் வகுப்பு தமிழ் நீதி வெண்பா கவிதை பேழையிலிருந்து நம்ம நூல்வெளி பார்க்கலாம். சதாவதானம் அப்படின்னா என்னன்னா சதம், சதா அவதானம் அப்படின்னா சதம்னா 100 அப்படின்னு பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள். 100 செயல்களை ஒரே நேரத்தில் நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் அவரோட. எதற்காக அப்படி ஒரே நேரத்தில் 100 செயல்களை நினைவில் கொண்டா அவரோட புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் மற்றவர்கள் அறிவதற்காக நிகழ்த்தப்படும் ஒரு செயல் தான் இந்த சதாவதானம். இது முக்கியமான கொஷின், இது அடிக்கடி கேட்குறது. சதாவதானம் என்ற சதம்னா 100 நமக்கு தெரியும். சதாவதானம்னா ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் சதாவதானம். சதாவதான புலவர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லலாம்னா, இந்த சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யாருன்னா செய்குத்தம்பி பாவலர். யாரு? செய்குத்தம்பி பாவலர் முக்கியம். சதாவதான கலையில் சிறந்து விளங்கிய புலவர் செய்குத்தம்பி பாவலர் முக்கியமான கொஷின். இவர் 1874 முதல் 1950 பிறப்பு இறப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே இவர் செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீராபுராணத்திற்கு உரை எழுதியிருக்காரு. 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் எங்கே செஞ்சு காட்டுறாருன்னா சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில். 100 செயல்களை நாமளா செய்யறதில்ல, பல அறிஞர்கள், மூத்த அறிஞர்கள், அறிவில் சிறந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், அவங்க கல்வியில் சிறந்தவர்கள், அவர்கள் முன்னாடி 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டப்பட்டார். அவரோட நினைவாக தான் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் இருக்குது. இவரது அனைத்து நூல்களுமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன.